இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளில் மத்தேயு புத்தகத்தை எப்படி வாசிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, யாருக்காக சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை பற்றி மிக எளிமையாக புரிந்து கொள்வோம். வேதத்தில் மொத்தம் 66 புத்தகங்கள் உள்ளது. இதில் புதிய ஏற்பாட்டில் உள்ள முதல் புத்தகமான மத்தேயு புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகம் எழுதப்பட்ட மூல மொழியாகிய கிரேக்கத்தில் மத்தேயு எழுதிய நற்செய்தி என்று பொருள். இந்த புத்தகத்தை எழுதியவர் இயேசுவின் சீஷராகிய மத்தேயு தான். மத்தேயுவின் மறுபெயர் லேவி. மத்தேயு என்பதற்கு தேவனுடைய ஈவு என்று பொருள். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகமும் சுவிசேஷ நூல்கள் எனப்படும். இதில் மத்தேயு, மாற்கு, லூக்கா இம்மூன்றும் பொதுவான வசனங்கள் கொண்டது. இதனை சினாப்டிக் காஸ்பல்ஸ், அதாவது ஒத்தமை நற்செய்தி நூல்கள் என்றும் அழைக்கப்படும். ஏன் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டில் முதலில் வைக்கப்பட்டது? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுடன் இணைக்கப்படுகிற புத்தகமாக மத்தேயு புத்தகம் அமைந்துள்ளது. பழைய ஏற்பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 60 வசனங்கள் மேற்கோள் காட்டப்படுகின்றது. இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் கிபி 50 முதல் 60 வரை இருக்கலாம் என்றும், சிலர் கிபி 70 முதல் 80 வரை இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்தியோகியா பகுதியில் மத்தேயு இருக்கும் பொழுது எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. முதல் முறையாக அந்தியோகியாவில்தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் சீஷரான மத்தேயு பற்றி சுருக்கமாக பார்ப்போம். மத்தேயு என்பவன் வரி வசூல் செய்யும் ஆயக்காரர். ரோமர்கள் ஒவ்வொரு பகுதிகளாக குத்தகைக்கு கொடுப்பார்கள். அந்த பகுதியை அவர்கள் பணம் பெற்று வாங்கி அந்த மக்களிடம் எல்லாவற்றிற்கும் வரி வசூல் செய்வார்கள். மக்களை துன்புறுத்தி வரி பணம் பெறுவார்கள். இதனால் ஆயக்காரன் என்றாலே கொள்ளைக்காரர்கள் மற்றும் பாவிகளாக யூத மக்கள் பார்ப்பார்கள். ஆனாலும் மத்தேயு இந்த புத்தகத்தில் தன்னை பற்றி மறைக்காமல் ஆயக்காரனாக வெளிப்படுத்தினார். இவர் கப்பர்நகும் பகுதியில் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 27 மற்றும் 28ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆண்டவர் அழைத்தவுடனே தனக்கிருந்த எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான். இந்த புத்தகம் எழுதப்பட்ட பின்னணி மற்றும் எதற்காக எழுதினார் என்று பார்ப்போம். உபாகமம் 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. யூதர்கள் பலர் எதிர்பார்த்த மேசியா ராஜாவாக வந்து எங்கள் துயர் நீக்கி எங்களை ஆளுகை செய்வார் என்பது. மேசியா என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று பொருள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம் பாவங்கள் நீக்க தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க வந்திருந்தார். அதனால்தான் பல யூதர்கள் இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இரட்சிக்கப்பட்ட யூதர்களும் உண்மையாக இவர்தான் மேசியாவா என்று சந்தேகப்படத் தொடங்கினர். இதனால்தான் மத்தேயு அவர்களுக்கு முதல் வசனத்திலேயே மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. யூதர்களை பொறுத்தவரை தாங்கள் ஆபிரகாமோட சந்ததி என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்படுவார்கள். அதனால்தான் யூதர்களுக்கு சொல்வதற்காக இயேசுதான் மேசியா, இயேசுதான் நீங்கள் எதிர்பார்த்த அபிஷேகிக்கப்பட்ட ராஜா என்று சொல்வதற்காக எழுதினார். மற்றும் யூதர்கள் யெகோவா தேவனை யெகோவா என்று அவர் நாமத்தை சொல்ல மாட்டார்கள். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்ற கட்டளையை உயிராய் கடைபிடிப்பவர்கள் அவர்கள். மத்தேயுவும் யூத என்பதால் தான் இந்த புத்தகம் முழுதும் தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்காமல் பரலோக ராஜ்யம் என்னும் பதத்தை உபயோகப்படுத்தி இருப்பார். கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறியதென்று சொல்லத்தக்கதாக குறிப்பிட்டிருப்பார். எப்படி என்றால், தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இப்படி பல வசனங்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார் யூதர்களுக்காக. வசனங்களை இங்கு சொன்னால் நேரம் இன்னும் அதிகமாகும். சரி, அடுத்ததாக பார்ப்போம். 4 சுவிசேஷ புத்தகங்களில் தாவீதின் குமாரன் என்று 15 முறை சொல்லப்பட்டிருக்கும். இதில் மத்தேயு புத்தகத்தில் மட்டும் 9 முறை சொல்லப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யம் என்று 32 முறை சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி யூதர்களால் நிராகரிக்கப்படுகிறார் என்பதையும் சொல்லியிருப்பார். மோசேவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒற்றுமையாக மத்தேயு மிக தெளிவான சில காரியங்களை எழுதியிருப்பார். முதலாவது, மோசே பற்றி பார்ப்போம். எகிப்திலிருந்து வெளியேறினார். இவர் பிறக்கும் பொழுது பார்வோன் பிள்ளைகளை கொன்றான். வாசல்களில் ஆட்டின் இரத்தம் பூசப்பட்டது. 40 வருட வனாந்திர பயணம். சீனாய் மலையில் கட்டளைகளை பெறுகிறார். 5 புத்தகங்களை எழுதியுள்ளார். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். வானத்திலிருந்து மன்னா கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தன விடுதலை கொடுத்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்ப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஏரோது பிள்ளைகளை கொன்றான். சிலுவையில் தம்முடைய இரத்தம் முழுதையுமே விலையாக கொடுத்தார். 40 நாள் வனாந்தர உபவாசம். மலை பிரசங்கத்தில் கட்டளைகளை கொடுக்கிறார். 5 முக்கிய போதனைகள் மலை பிரசங்கம். மலை பிரசங்கம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தல பிரசங்கம் மத்தேயு 10ஆம் அதிகாரம். உவமை பிரசங்கம் மத்தேயு 13ஆம் அதிகாரம். திருச்சபை பிரசங்கம் மத்தேயு 18ஆம் அதிகாரம். நிறைவுகால பிரசங்கம் மத்தேயு 24 மற்றும் 25ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் பெருக்குகிறார். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இயேசுதான் புதிய உடன்படிக்கையாக கொடுக்கப்படுகிறார். யூதர்களில் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லாதிருந்தது. ஆனால் மத்தேயு வம்ச வரலாற்றில் 5 பெண்களையும் குறிப்பிடுகிறார். தாமார், ரூத், ராகாப், உரியாவின் மனைவி பத்சேபாள் மற்றும் மரியாள். மத்தேயு புத்தகத்தில் மொத்தம் 1071 வசனம் உள்ளது. இப்பொழுது மத்தேயு புத்தகத்தில் உள்ள 28 அதிகாரங்களையும் எப்படி பிரித்து படிக்கலாம் என்று பார்ப்போம். 1 முதல் 3ஆம் அதிகாரம் வரை முன்னுரை. ஆபிரகாம் முதல் தாவீது வரை இயேசுவுடன் தொடர்பு படுத்துதல். 4 7ஆம் அதிகாரம் வரை தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின காரியங்கள். மலை பிரசங்கத்தின் முக்கிய போதனைகள். 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை 9 அதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். 1 குஷ்டரோகியை சுகமாக்குதல். 2 100க்கு அதிபதி வேலைக்காரன் சொஸ்தப்படுத்தல். 3 பேதுருவின் மாமி சுகப்படுதல். 4 கடலினை அமர்த்துதல். 5 பிசாசு பிடித்தவர்கள் சுகம் பெறுவது. 6 திமிர்வாதக்காரன் சுகம் பெறுவது. 7 விதவை மகள் உயிருடன் எழுப்பப்படுதல். 8 2 குருடர் பார்வை அடைதல். 9 ஊமையான மனிதன் பேசுதல். 11ஆம் அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரம் வரை ஊமை கதைகள். 14 முதல் 20ஆம் அதிகாரம் வரை இயேசு பாடுபடுகிற ராஜாவாக வந்தது. இயேசுவை பற்றி பேதுருவின் கருத்து. யூத தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பது. யூதரல்லாத மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வது. 21 முதல் 25ஆம் அதிகாரம் வரை பரிசேயர்கள் சபித்தல். 8 முறை ஐயோ உபயோகப்படுத்தியது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மற்றும் தேவாலயத்தை சுத்தம் செய்தல். 26 முதல் 28ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். மத்தேயு இந்த சுவிசேஷ புத்தகத்தில் ஒரு பதத்தை அருமையாக கையாண்டிருப்பார். முதல் அதிகார தொடக்கத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். இதுவே கடைசி அதிகாரத்தில்
மத்தேயு 28:20. இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். யூதர்களுக்கு இயேசுதான் மேசியா, இம்மானுவேல், அவர்தான் அபிஷேகிக்கப்பட்ட ராஜா என்று உரைப்பதுதான் மத்தேயு புத்தகம். இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமேன்.